ஸ்ரீ சௌந்தர்யலஹரி ஸ்லோகம் 3. இந்த ஸ்லோகத்தின் பதத்தை விளக்கமாக இப்பொழுது பார்க்கலாம். பாததுளி முக்தி அளிப்பது. சர்வ வித்யா பிராப்தி. உன்னுடைய பாததுளி. அவித்யானாம் அவித்தை குடிக்கொண்ட உள்ளத்தினருக்கு. அந்தஸ்திமிர மிகிர த்வீப நகரி. அகத்திருளை போக்கும் சூரியனுடைய உதயத்தீவின் நகரம் போலும். ஜடானாம் அவிவேகிகளுக்கு. சைத்தன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி. ஆத்ம ஞானமாகிய கற்பக விருட்சத்தின் பூங்கொத்திலிருந்து பரவி செல்லும் மகரந்தம் போலும். தரித்ராணாம் ஏழைகளுக்கு. சிந்தாமணி குணனிகா. நினைத்ததை அளிக்கக்கூடிய சிந்தாமணி குவியலாயும். ஜன்ம ஜலதௌ பிறவிக்கடலில். நிமக்னானாம் முழுகியவர்களுக்கு. முரரிபு வராஹஸ்ய ஆதிவராகமாய் அவதரித்து பூதேவியை தூக்கிய முராரியின். தம்ஷ்ட்ரா கோரை பற்கள் போலும். பவதி விளங்குகிறது. சிந்தாமணி. சிந்தாமணி என்னும் ரத்னம் சிந்தித்தத்தை எல்லாம் அளிக்க வல்லது. அம்பாளுடைய ஹ்ரீம் மாயா பீஜத்திற்கு சிந்தாமணி பீஜம் என்று பெயர். ஹ்ரீம் பீஜத்தை ஒன்றுக்கொன்று பார்வையான திரிகோணங்களின் நடுவில் எழுதி அதை சுற்றி விருத்தம் வரைந்து அதை மேல்பாகத்தில் அஷ்டதளத்தால் அலங்கரித்து அதில் தேவியினுடைய திருவடிகளை தியானித்து கொண்டு சௌந்தர்ய லஹரி ஸ்லோகங்களை பக்தியுடன் பாராயணம் செய்து வந்தால் கனவிலும் நனவிலும் பராசக்தியின் தரிசனமும் பரிபூரண கடாட்சமும் ஏற்படும். முரரிபு. முரன் என்ற அசுரனை கொன்றதால் விஷ்ணுவிற்கு முரரிபு என்று பெயர். பவதி விளங்குகிறது. முன் ஸ்லோகத்தில் உள்ள பாததுளி என்னும் சொல்லை இதற்கு எழுவாயாக கொள்ள வேண்டும். அந்தஸ்திமிர மிகிரோ தீபநகரி என்ற பாடத்திற்கு மனதின் இருளை போக்கி ஒளியை தரும் சூரியன் என்று அர்த்தம். மகரந்த ஸ்ருதிஷிரா என்ற பாடத்திற்கு மகரந்தத்தின் பெருக்கு செல்லும் கால்வாய் என்பது பொருள். அந்தஸ்திமிர மிகிரோ தீபநகரி மகரந்த ஸ்ருதிஷிரா. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ.